Hi friends, welcome to Udemy Max. So in the video நம்ம பார்க்க போறது 10th science previous year quarterly exam question paper. So previous year question paper கண்டிப்பா எல்லாரும் go through check out பாருங்க. ஏன்னா அதுல இருக்க questions வந்து repeat ஆற chance வந்து நிறைய இருக்கு. And உங்களோட quarterly exam question paper model வந்து எந்த செட்டப்ல இருக்கும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். And வீடியோ பார்க்க முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. So உங்களோட choose the question. So அதெல்லாம் வந்து ஒரு go through என்னென்ன ஆன்சர்னு வந்து ஒரு செக் அவுட் பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களோட 2 மார்க். ஸோ 2 மார்க்கை பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் 10ல் வந்து நீங்கள் 7 கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணணும். அந்த 10ல் வந்து 1 வந்து கம்பல்சரி. ஸோ அந்த கம்பல்சரி வந்து மோஸ்ட்டாக உங்களுக்கு கெமிஸ்ட்ரியிலேருந்து வர சான்ஸ் இருக்குது. மேபி அது வந்து ஃபிசிக்ஸ்லேருந்து கேட்கலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து அது கெமிஸ்ட்ரியிலேருந்து தான் போகலாம். ஸோ பேலன்ஸ் இருக்க 9 கொஸ்டின்ஸில் 3 கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஃபிசிக்ஸ்லேருந்து வந்துடும். அண்ட் அதே மாதிரி ப்ராப்ளமோட சேர்த்தா கெமிஸ்ட்ரியிலேருந்து 3 கொஸ்டின்ஸ் வந்து வந்துடும். அண்ட் பயாலஜியை பொறுத்தவரையும் உங்களுக்கு 4 கொஸ்டின் வந்து பயாலஜிலேருந்து கவர் ஆயிரும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு ஃபிசிக்ஸ்லேருந்து கொஸ்டின் நம்பர் 13 மாஸ் அண்ட் வெயிட் வந்து வந்திருக்கு. கொஸ்டின் நம்பர் 14 லா ஆஃப் வால்யூம் வந்திருக்கு. அண்ட் கொஸ்டின் நம்பர் 15 வந்து யூனிட் ஆஃப் கரண்ட். ஸோ இந்த 3 வந்து உங்களுக்கு ஃபிசிக்ஸ்லேருந்து வந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 16 அண்ட் 17 22. ஸோ கம்பல்சரி வந்து இதில் உங்களுக்கு கெமிஸ்ட்ரியிலேருந்து கேட்டிருக்காங்க. மோஸ்ட்டாக கெமிஸ்ட்ரியிலேருந்து கேட்குற சான்ஸ் தான் இருக்குது. அண்ட் மேபி ஃபிசிக்ஸ் வந்து உங்களுக்கு கவர் ஆகலாம். ஸோ அப்படி பார்த்தா உங்களுக்கு 3 கொஸ்டின் வந்து உங்களுக்கு கெமிஸ்ட்ரியிலேருந்து கவர் ஆயிருக்கு. அண்ட் பேலன்ஸ் இருக்க கொஸ்டின் நம்பர் 18 ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆக்சிசோம்ஸு, ஆர்ட்ரி அண்ட் வெயின், லா ஆஃப் டாமினன்ஸ், சிந்தட்டிக் ஆக்சின்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு பயாலஜிலேருந்து கவர் ஆயிருக்கு. ஸோ இந்த பேட்டர்னில் தான் வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் செட்டப் இருக்கும். ஸோ அந்த மாடல் எப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி போர்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக கவர் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களோட கொஸ்டின் நம்பர் பார்ட் 3. ஸோ பார்ட் 3லேயும் உங்களுக்கு அதே பேட்டர்ன் தான் ஃபாலோ ஆகும். ஸோ 10 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் 7 வந்து அட்டன் பண்ணணும். அந்த 7ல் 1 வந்து கம்பல்சரி. ஸோ கம்பல்சரி வந்து மோஸ்ட்டாக உங்களுக்கு கெமிஸ்ட்ரியிலேருந்து கேட்குற சான்ஸ் தான் இருக்குது. பட் மேபி அது ஃபிசிக்ஸ்லேருந்தும் கவர் பண்ணலாம். ஸோ கொஸ்டின்ஸ் பொறுத்தவரையும் ஃபிசிக்ஸ்லேருந்து உங்களுக்கு 3 கொஸ்டின், கெமிஸ்ட்ரியிலேருந்து 3 கொஸ்டின், பயாலஜிலேருந்து 4 கொஸ்டின் உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ இதில் பார்த்தா கொஸ்டின் நம்பர் 23, 24 அண்ட் 25 டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா, லென்ஸ், மூமெண்ட் ஆஃப் அ கப்பல் அண்ட் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன். ஸோ இது 3 கொஸ்டினுமே வந்து உங்களுக்கு ஃபிசிக்ஸ்லேருந்து கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 26 அண்ட் 27 இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு கெமிஸ்ட்ரியிலேருந்து கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் மோஸ்ட்டாக மேட்ச், ட்ரூ ஆர் ஃபால்ஸு, ஸ்டேட் த ரீசன்ஸ் அதெல்லாம் வந்து பயாலஜிலேருந்து கவர் பண்ணுறாங்க அதிகமாக. ஸோ அதனால் மேட்ச்சுக்கு வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 28 ஸோ அதுலேயே 2 பேட்டர்னாக கொடுத்துருக்காங்க. மேட்ச் வந்து 4 கொடுத்துட்டு ரைட் த ரியாக்ஷன் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ இப்படி வந்து உங்களுக்கு 4 மார்க் வந்து கவர் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 29. ஸோ 29 வந்து டிரான்ஸ்பிரேஷன். ஸோ அது வந்து பயாலஜிலேருந்து வந்திருக்கு. அண்ட் டயக்ராம் அண்ட் லேபிள் த பார்ட்ஸ் ஆஃப் ஆஞ்சியோஸ்பெர்மிக் ஓவியல். ஸோ அது வந்து உங்களுக்கு பயாலஜி தான். இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் டை ஹைபிரிட் கிராஸ். ஸோ அது வந்து உங்களுக்கு பயாலஜிலேருந்து தான் கவர் ஆயிருக்கு. ஸோ மோஸ்ட்டாக வந்து உங்களுக்கு 1, 2, 3, 4 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு பயாலஜிலேருந்து கவர் ஆயிருக்கு. அண்ட் இந்த இயர் பேப்பரில் வந்து உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டின் வந்து ஃபிசிக்ஸ்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ வயர் கொடுத்துட்டு அண்ட் டிட்டர்மைன்ஸ் இட்ஸ் ரெசிஸ்டிவிட்டி, கண்டக்டன்ஸ் அண்ட் கண்டக்டிவிட்டி. ஸோ இதுதான் வந்து கம்பல்சரியாக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எல்லா இயரும் வந்து மோஸ்ட்டாக உங்களுக்கு கெமிஸ்ட்ரியிலேருந்து கவர் ஆகும். மேபி 1 or 2 இயர்ஸ் வந்து ஃபிசிக்ஸ்லேருந்து எய்தர் ஒரு 2 மார்க் வரும், இல்லைன்னா 4 மார்க் வர சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த பேப்பரில் வந்து 2 மார்க் வந்து கெமிஸ்ட்ரியிலேருந்து கேட்டுட்டு 4 மார்க் வந்து உங்களுக்கு ஃபிசிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ பேட்டர்ன் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. அவுட் ஆஃப் 10 4 மார்க்ஸில் வந்து 3 வந்து கண்டிப்பாக ஃபிசிக்ஸ் தான். அண்ட் 3 வந்து உங்களுக்கு கெமிஸ்ட்ரியிலேருந்து வரும் கம்பல்சரி இன்க்ளூடிங். அண்ட் 4 வந்து உங்களுக்கு பயாலஜிலேருந்து வரும். அண்ட் இந்த இயரில் 3 கொஸ்டின்ஸ் பதிலாக ஃபிசிக்ஸ்லேருந்து உங்களுக்கு கம்பல்சரியோடய சேர்த்து 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அண்ட் கெமிஸ்ட்ரியிலேருந்து உங்களுக்கு 2 கொஸ்டின் கவர் ஆயிருக்கு. அண்ட் பயாலஜிலேருந்து 4 கொஸ்டின் கவர் ஆயிருக்கு. ஸோ இப்படி தான் உங்களோட 4 மார்க் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இருந்து இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் உங்களோட 7 மார்க். ஸோ 7 மார்க் பொறுத்தவரை உங்களுக்கு ஃபிசிக்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின், கெமிஸ்ட்ரியிலேருந்து ஒரு கொஸ்டின், பயாலஜிலேருந்து ஒரு கொஸ்டின். ஸோ 3 7 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணணும். அந்த ஆர் சாய்ஸஸ் கொடுக்குறதும் ஃபிசிக்ஸ்லேருந்து தான் இருக்கும். ஸோ 33 பாருங்கள். ஸோ 33 வந்து டிஃப்ரென்ஷியேட் த ஐ டிஃபெக்ட்ஸ், மயோஃபியா அண்ட் ஹைப்பர்மெட்ரோஃபியா. ஸோ அது வந்து உங்களுக்கு ஃபிசிக்ஸ். வாட் இஸ் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஸோ ஒரு 4 மார்க்கு ஒரு 3 மார்க்கு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கம்பைன் பண்ணி கேட்குற சான்ஸ் வந்து நிறைய இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பி கொடுத்துருக்கிறது வந்து
expansion of apparent expand real and apparent expansion of liquid with diagram கேட்டிருக்காங்க. And next வந்து merits of LED bulb. ஸோ இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு பிசிக்ஸ்ல தான் கவர் ஆயிருக்கு. ஸோ பிசிக்ஸ்ல இருந்து உங்களுக்கு கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்துடும். மேபி அது ஸ்ட்ரைட்டா ஒரு 7 மார்க்காவே கேட்கலாம், இல்லைன்னா ஒரு 4 மார்க் 3 மார்க் கம்பைன் பண்ணி கேட்கலாம், இல்லைன்னா 2 மார்க் ஒரு 2 மார்க் கேட்டுட்டு ஒரு 4 மார்க்கையும் வந்து உங்களுக்கு 7 மார்க்கா வந்து கவர் பண்ணி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி மாடல்லையும் கேட்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 34 salient features of modern atomic theory. ஸோ இது வந்து உங்களுக்கு கெமிஸ்ட்ரி, calculate the molecular mass of glucose. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு கெமிஸ்ட்ரியிலேருந்து கவர் ஆயிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து hygroscopic substance differ from liquescent substance. ஸோ இது வந்து உங்களுக்கு கெமிஸ்ட்ரியிலேருந்து கவர் ஆயிருக்கு. அண்ட் பியும் வந்து உங்களுக்கு கெமிஸ்ட்ரியிலேருந்து கவர் ஆயிருக்கு. ஸோ 34 பொறுத்தவரையும் ஏ பியும் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கெமிஸ்ட்ரியிலேருந்து தான் வரும். அண்ட் கெமிஸ்ட்ரிக்குள்ளே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்து உங்களுக்கு கேட்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 35. ஸோ 35 வந்து ஏவும் உங்களுக்கு பயாலஜி தான், பியும் வந்து பயாலஜி தான். ஸோ பயாலஜியை பொறுத்தவரையும் ஒரு 1 மார்க்கு, ஒரு 2 மார்க்கு, ஒரு 4 மார்க்கு அந்த பேட்டர்னில் கேட்கலாம், இல்லை 2 மார்க்கு, ஒரு 4 மார்க்கு அந்த பேட்டர்ன்லையும் கேட்கலாம். ஸோ வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து உங்களுக்கு ஒரு டீட்டெயிலாகவே கேட்டுடலாம். ஸோ எந்த மாடலில் வேணால் அப்படி கேட்பாங்க. ஸோ மோஸ்ட்டாக எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் பண்ணி இருங்க. ஸோ பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ.